குழந்தைகளுக்கான சத்திய கதைகள். கதை எண் 9. பிலேயாமும் பேசும் கழுதையும். தீர்க்கதரிசியின் எச்சரிக்கை. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாள் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்கன்னு நான் நம்புறோம். என்னாகமம் புஸ்தகத்துல 9ஆம் கதைக்குள்ளார நம்ம வந்துட்டோம். நிறைய காரியங்கள் படிக்கிறோம்ல. தேவன் நமக்கு நிறைய அதிகமான ஞானத்தை கொடுத்து அவருடைய பரிசுத்த ஆவியினால நம்மளை நிறைச்சு வழி நடத்திட்டு வர்றாரு இல்லையா? நீங்க எல்லாரும் அதை ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். இதை நீங்கள் தொடர்ந்து பெறணும்னு நாங்கள் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய அனுதின ஜெபங்களில் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கான அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கழுதை பேசுச்சா? ஆமாம், பேசுச்சு. அதை எப்படி பேசுச்சுன்னு இன்னைக்கான கதையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி போன கதையில் வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவங்கள கடிச்சதையும், அதனால மோசேயினால் கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை விசுவாசத்தோடு யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க யாவரும் உயிரோடு பிழைச்ச அந்த சூப்பர் மிராக்கிள் விஷயத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு நாம என்னாகமம் புஸ்தகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தின் முடிவில் மோவாப் சமவெளிகளில பாளையம் இறங்கி இருந்த போது நடந்த ஒரு டிஃப்ரெண்டான விசித்திரமான அட் த சேம் டைம் ரொம்ப மகா பெரிய ஆவிக்குரிய பாடத்தை சொல்லித்தரக்கூடிய பிலேயாமும் பேசும் கழுதையும் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, இஸ்ரேல் ஜனங்கள் எமோரியரை வெற்றி கொண்டு அவர்கள் தேசத்தை கைப்பற்றியதெல்லாம் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பார்த்து தான் ஜனங்களோடு சேர்ந்து ரொம்ப பயந்திருந்தானா. இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை விட பலவான்களாக இருந்ததுனால அவங்கள யுத்தத்தினால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்னு உணர்ந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் தீர்க்கதரிசியை அழைச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக சபிக்கும்படி ஆள் அனுப்பி விட்டுருந்தான். சே, எவ்வளோ பேட் தாட் உள்ள ராஜாவா இருக்கான்ல. பிலேயாம் அவர்களை சபிச்சா தனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாலாக் முழுசா நம்பிட்டான். அதுக்காக அவனுக்கு பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் தர்றதா வாக்கு வேற கொடுத்தான் இந்த ராஜா. பிலேயாம் பேராசைனால அந்த வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினது போதிலும் நம்முடைய யெகோவா தேவன் அவனுக்கு முன்பாக தோன்றி, நீ அவர்களோட போகக்கூடாது, அந்த ஜனங்களை சபிக்கவும் கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பிலேயாம் கிட்ட கட்டளையிட்டாராம். ஆனா பாலாக் ராஜா அகெயின் பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஸ்பெஷல் தலைவர்களிடத்துல கொடுத்து திரவியங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்ச போதும் பிலேயாமின் மனம் அது பொருளாசையினால அப்படியே ஈர்க்கப்பட்டு தேவனுடைய சித்தத்திற்கு மாறா போக ஆரம்பிச்சிட்டானாம். யெகோவா தேவனுடைய அனுமதி முழுமையா இல்லாதிருந்தும் பிலேயாம் தன் கழுதையின் மேல ஏறி மோவாப் தேசத்து பிரபுக்களோடு போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் போன வழியில அவனுடைய பேராசைக்கு விரோதமா நம்முடைய யெகோவா தேவனுடைய தூதன் ஒரு உருவின பட்டயத்தை தான் கையில பிடித்து கொண்டு வழியில நின்றுட்டு இருந்தாராம். பிலேயாமின் கண்கள் பொருளாசைனால இருந்ததுனால கண்ணு தெரியல. லைக் கண்ணு பார்க்க முடிஞ்சும் பொருளாசை இருக்கிறதுனால குருடாயிட்டான். முன்னாடி தேவதூதன் நிக்கிறது பிலேயாமுடைய கண்களுக்கு முன்னாடி தெரியல. ஆனா அவனுடைய கழுதைக்கு தேவனுடைய தூதனை பார்த்ததும் வழியை விட்டு விலகி ஒரு பக்கத்துல இருக்கிற வயல்ல இறங்கிடுச்சான். பிலேயாம் கோபம் அடைஞ்சு கழுதைய வழியில திருப்பி அதை அடிச்சு, அதுக்கப்புறம் தூதன் இருபுறமும் மதில்கள் உள்ள ஒரு குறுகிய பாதையில நின்றுட்டு இருந்த பார்த்த அந்த கழுதை மதிலோடு ஒடுங்கி பிலேயாமின் காலை அப்படியே நசுக்கிடுச்சான். பிலேயாம் அதை பார்த்து ரொம்ப வலி வேதனையில மறுபடியும் 2 முறையும் அடிச்சானாம். 3ஆம் முறையாக
தூதன் ஒதுங்குவதற்கு இடமே இல்லாத ஒரு சின்ன பேசேஜில் நின்றுட்டு இருந்தாராம். கழுதை பிலேயாமின் கீழேயே படுத்துருச்சு. இனிமே என்னால் முன்னாடி போகவே முடியாதுன்னு சொல்லி பிலேயாமோட கீழே படுத்து விட்டுருச்சு. பிலேயாம் மிகுந்த கோபம் உண்டு தன்னுடைய குச்சியை எடுத்து அதை 3rd டைமும் அடிச்சிருக்கான். அப்போ நம்முடைய யெகோவா தேவன் அந்த மிருகத்தின் வாயை திறந்து பேச வச்சிருக்காரு. எப்போவாது ஏதாவது ஒரு அனிமல் ஹியூமன் வாய்ஸில் பேசி நம்ம நிஜத்தில் பார்த்துருக்கோமா? பைபிளில் இப்பேற்பட்ட விசேஷ காரியம் நடந்திருக்கு. நம்ம சரியாக நடக்கலைன்னா தேவன் பேசாத மிருகத்தை கூட பேச வச்சு நமக்கு பாடம் கற்பிப்பார். அதே போல் இங்கேயும் நடந்திருக்கு. அது பிலேயாமை நோக்கி, நீர் என்னை இந்த 3 முறை அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் அப்படின்னு ஹியூமன் வாய்ஸில் பேச ஆரம்பிச்சிருச்சு. பிலேயாம் கோபத்தில், நீ என்ன கிண்டல் பண்ணுறியா? என் கையில் ஒரு பட்டயம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், இப்போவே உன்னை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொன்னானா. கழுத பிலேயாம் கிட்ட, நான் உமக்கு கிடைத்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் நீர் ஏறி வந்த உமது கழுதை தானே, உங்களுக்கு இப்படி எப்போதாவது நான் செஞ்சிருக்கேனா அப்படின்னு குவெஸ்டின் கேட்டுச்சான். இவ்வளோ கான்வர்சேஷன் போகும்போதும் கூட பிலேயாமுக்கு தெரியவே இல்லை பேசாத கழுதை பேசுதுன்னு. அவனும் கழுதை கேட்ட கேள்விக்கு இல்லைன்னு பதில் சொல்லிட்டான். உடனே யெகோவா தேவன் பிலேயாமின் கண்களை திறந்தாரு. அப்பொழுது யெகோவா தேவனுடைய தூதன் உருவின பட்டயத்தை கையில பிடித்து கொண்டு வழியில் நிற்கிறத அவன் பார்த்து தலை குனிஞ்சு முகம் குப்புற விழுந்து வணங்கினானாம். தூதன் அவன்கிட்ட, உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததுனால உனக்கு எதிரியாக நிற்க வந்தேன். கழுதை என்னை கண்டு விலகாவிட்டால் நான் உன்னை கொன்று அதை உயிரோடு வைத்திருப்பேன் அப்படின்னு பெரிய விஷயத்த சொன்னாராம். பிலேயாம் தன் தவற உணர்ந்து தேவன் தன் வாயில் கொடுக்கும் வார்த்தைகளை மாத்திரமே பேசுவேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டானாம். இதோட இந்த ஸ்பெஷல் இன்சிடெண்ட் முடியுது. இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாடம் நமக்கு இருக்கு இல்லையா? பாடம் நம்ம கதையை கேட்கும்போதே கவனிச்சோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேராசைக்கும் உலக பொருட்களின் மீதான மிதமிஞ்சிய அன்புக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. யெகோவா தேவன் நமக்கு தந்துள்ள நன்மைகளில் திருப்தி அடைஞ்சு அவருடைய சித்தத்துக்கு மட்டுமே எப்போதும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க பழகிக்கணும். இந்த தாட்ஸோட இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க. பேராசைனால் குருடான தீர்க்கதரிசியை ஒரு எளிய மிருகம் கழுத பேசி அந்த மனுஷனுக்கு புரிய வச்சிருக்கு இல்லையா? இது மூலம் எச்சரித்த யெகோவா தேவனின் சர்வ வல்லமையை, தேவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நம்ம நற்கிரியைகளை செய்யலைன்னா நம்ம இல்லாமல் வேற யார் மூலியமாகவும் இல்லை எது மூலியமாகவும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாங்கன்றத நம்ம மனசில் எப்பொழுதுமே ஒரு வார்னிங்காக நிறுத்திக்கணும். தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும். செல்லக்குட்டீஸ், ஹோம்ஒர்க் பண்ணலாம். வசன பகுதியை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ படித்த அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியை நீங்கள் வசனங்களாக படிக்கணும். என்னாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 35 முடிய. இந்த வசன பகுதிகளை படித்தது மட்டும் இல்லாமல் மம்மி டாடி கூட சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். தெரியாத காரியங்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அடிக்கடி படித்து பழகிக்கங்க. ஓகே, இந்த கதையோட என்னாகமம் புஸ்தகம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 5வது புஸ்தகமான உபாகமத்திலிருந்து மோசேயின் இறுதி அட்வைஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ தூங்குற டைம் வந்துருச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏற்ற நல்ல பிள்ளையாக நான் வாழணும் தேவனே, எனக்கு நீங்கள் எப்பொழுதுமே என் கூடவே இருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோட நாம் சந்திப்போம். குட் நைட்.